குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். டென்சஸ் 12 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் tense, past perfect continuous tense, simple future tense, future continuous tense, future perfect tense, future perfect continuous tense. இப்படி 12 வகையாக பிரிக்கலாம். இதுவே எப்படியெல்லாம் அது ஒரு சென்டென்ஸை உருவாக்குதுன்னு பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்கால எளிய வினை இப்போது நடக்கும் செயல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நடக்கும் செயல் அது எப்படி ஒரு சென்டென்ஸை உருவாக்குதுன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு, சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்பு இருக்கணும், அவ்வளோதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு. For example, I play cricket. I play cricket. I subject, play verb. இது தமிழில் சொல்ல போனோன்னா நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன், நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன், அவ்வளோதான். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நிகழ்கால தொடர்ச்சியான வினை இப்போது நடந்து கொண்டிருக்கும் செயல், இப்போது நடந்து கொண்டிருக்கும் செயல். இது எப்படி ஒரு சென்டென்ஸை உருவாக்குதுன்னு பார்த்தோன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆர் இந்த 3 இதில் ஏதாவது ஒன்று எழுதிட்டு வெர்பு, வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இதான் இதுக்குள்ளே ஃபார்மெட்ஸு. அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா புரிஞ்சு படிச்சுக்கலாம். For example, I am playing cricket. I am playing cricket. இதில் ஐன்றது சப்ஜெக்டு, ஆம்ன்றது வெர்பு, ப்ளே, ப்ளே ப்ளஸ் ஐஎன்ஜி, வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படியே வந்திருக்கு. தமிழ் மீனிங் பார்க்கும்போது நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன், நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன். இதாக இருக்குது பாருங்கள், நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன். அடுத்தது 3வது பெர்ஃபெக்ட் டென்ஸ், நிகழ்காலத்தில் முடிந்த செயல், நிகழ்காலத்தில் முடிந்த செயல். இது எப்படி உருவாக்கலான்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டு ப்ளஸ் ஹேஸ், ஹேவ், வெர்ப் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் பிளேய்டு, ஐ ஹாவ் பிளேய்டு கிரிக்கெட். ஐன்றது சப்ஜெக்டு, ஹாவ்ன்றது வெர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளேய்டு. இதை தமிழ் மீனிங் பார்க்க போனோன்னா நான் கிரிக்கெட் விளையாடி முடித்து விட்டேன். அடுத்தது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், முன்பிருந்த தொடக்கம் இப்பொழுதும் தொடரும் செயல். முன்பிருந்த தொடக்கம் இப்பொழுதும் தொடரும் செயலை பற்றி சொல்கிறது. சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ், ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இது உடைமை பொருள்னு சொல்லுவாங்க. விளையாடி கொண்டிருக்கிறேன், அதாவது விளையாடி வருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹேவ் போடலாம். ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னா ஹீ, ஷீ அந்த இடத்துல ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட்டு இதுக்கெல்லாம் ஹேஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஐ ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட், ஐ ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 2 hours. ஃபார் 2 hours-ஆக நான் கிரிக்கெட் விளையாடி வருகிறேன், நான் 2 மணி நேரமாக கிரிக்கெட் விளையாடி வருகிறேன் அப்படின்னு தமிழ் மீனிங் வரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நிச்சயமாக கிளியர் பண்ணுறேன். அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் முந்தைய செயல், முந்தைய செயல். சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் பாஸ்ட், subject plus verb
ப்ளஸ் அதோட பாஸ்ட் போட்டுக்கலாம். ஐ பிளேடு கிரிக்கெட் எஸ்டர்டே. எஸ்டர்டேன்றது நேற்று, முந்தைய செயல், அது முடிந்த நாள் இல்லையா எஸ்டர்டேன்றது. அதனால் இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஐ பிளேடு கிரிக்கெட், நான் நேற்று கிரிக்கெட் விளையாடினேன். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், முந்தைய நேரத்தில் நடந்து கொண்டு இருந்த செயல், நடந்து கொண்டு, கண்டினியூஸ்னாலே நடந்து கொண்டிருந்த அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ், வேர் ப்ளஸ் வெர் ப்ளஸ் ஐஎன்ஜி. இதுக்கு எடுத்துக்காட்டு, ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். அடுத்தது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், முந்தைய ஒரு செயலை முந்தி முடிந்த செயல். சப்ஜெக்ட் முந்தைய செயலாக இருக்கணும், அதுவே முந்தி முடிந்ததாக இருக்கணும். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட், வெர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. முடிந்த செயலாக இருக்கணும், அதுவே என்னவாக இருக்கணும், பாஸ்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் பிளேடு கிரிக்கெட் பிஃபோர் லஞ்ச். மதிய உணவுக்கு முன்பு நான் கிரிக்கெட் விளையாடி முடித்து விட்டேன். முடிந்ததாக இருக்குதா, மதிய உணவுக்கு முன்பு நான் கிரிக்கெட் விளையாடி முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு சென்டென்ஸ் தான் என்னது, பாஸ்ட்டு பெர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து பாஸ்ட்டு பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், முந்தைய நேரத்தில் தொடங்கி நீண்ட நேரம் நடந்து கொண்ட செயல். இதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐ ஹேட் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 2 hours. ஐ ஹேட் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 2 hours. நான் 2 மணி நேரம் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். நான் 2 மணி நேரம் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். அடுத்தது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்கால எளிய வினை. எதிர்கால எளிய வினை இனிமேல் நடக்க போகிறத பற்றி சொல்கிறது. அது எப்படி எழுதலான்னா, சப்ஜெக்ட் இருக்கும் ப்ளஸ் வில் ப்ளஸ் வெர்பு. வில்லுன்றது எதிர்காலத்துக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு, இனிமேல் நடக்க போகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெர்பு. ஐ வில் ப்ளே கிரிக்கெட், இது தமிழில் சொல்ல போனோன்னா, நான் நாளை கிரிக்கெட் விளையாடுவேன். நான் நாளை கிரிக்கெட் விளையாடுவேன். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், எதிர்கால தொடர்ச்சியான செயல். இது எப்படி சொல்லலாம்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. எடுத்துக்காட்டு, ஐ வில் பி பிளேயிங் கிரிக்கெட் டுமாரோ நாளைக்கு. நான் நாளை கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பேன். நான் நாளை கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பேன். அடுத்தது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், எதிர்கால நேரத்திற்கு முன் முடிந்திருக்கும் செயல். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஐ வில் ஹாவ் பிளேட் கிரிக்கெட் பை ஈவினிங். ஐன்றது சப்ஜெக்டு, வில் ஹாவ்ன்றது வெர்பு, அதுவே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளேடு கிரிக்கெட் பை ஈவினிங் வரைக்கும். ஈவினிங் நான் மாலை வரை கிரிக்கெட் விளையாடி முடித்திருப்பேன். கிரிக்கெட் விளையாடி முடித்திருப்பேன்னு சொல்கிறது தான் எனது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்தது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், எதிர்கால நேரத்திற்கு முன் தொடங்கி ஒரு காலம் நடந்து கொண்டிருக்கும் செயல். சப்ஜெக்ட் வில் ஹாவ் பீன், வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐ வில் ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 2 hours பை ஈவினிங். நான் மாலை வரை 2 மணி நேரம் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பேன். இதோட தமிழ் மீனிங் இப்போ பாருங்கள். ஐ வில் ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட், இதில் சப்ஜெக்டு ஐ வில் ஹாவ்
வெர்பு பீன் போட்டுக்கணும் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. வெர்ப் play plus ing, playing cricket for 2 hours by evening. நான் மாலை வரை 2 மணி நேரம் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பேன் அப்படின்றதான் அந்த இடத்துல பீனை சேர்த்துருக்குறோம். விளையாடி கொண்டு இருப்பேன் அந்த மீனிங்கில் வரும். சரி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.